உணவு பழக்கவழக்கங்கள் மூலம் பித்தப்பை கற்களை எப்படி போக்குவது என்பதை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் அருண். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பித்தப்பைக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பைல் ஸ்டோனை எப்படி இயற்கையான வழிமுறையில் தீர்க்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல இந்த பித்தப்பைக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய லிவர் கல்லீரல் கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கொழுப்பு திரவத்தால் நிரப்பப்பட்ட ஒரு சின்ன ஒரு பை போன்ற அமைப்பு தான் பித்தப்பை. இது மிகவும் முக்கியமான அத்தியாவசியமான ஒரு காரணி. அது கொழுப்பு பொருட்களை செரிக்கிறதுக்கு இதிலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பு நீர் வந்து மிக முக்கிய காரணியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சில விட்டமின்கள், அதாவது ஏடிஇகே அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்களை செரிமானத்துக்கும் இந்த பித்தப்பையிலையும் சுரக்கக்கூடிய நீர் மிக மிக முக்கியம். இந்த பித்த நீர் வந்து எதனால் உருவாது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள், நிறைவுற்ற கொழுப்பு அமிலம் மிக முக்கியமாக நம்ம உடலுக்கு தீங்கானது. இது இல்லாமல் நிறைவுறாத கொழுப்பு அமிலம்னு சொல்லக்கூடிய மிக அதாவது அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். அந்த ஃபேட்டி ஆசிட்னால் உருவாகக்கூடியது தான் இந்த பித்த நீர். இது வந்து அடர்த்தியான கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது HDL. இது வந்து மிக அத்தியாவசியமான கொழுப்பு. இது வந்து நல்லெண்ணெயிலையும் நம்ம சாப்பிடக்கூடிய சூரியகாந்தி எண்ணெயிலையும் அதிகமாக இருக்குது. இந்த எண்ணெய்களை தொடர்ச்சி அதிகமாக சாப்பிட்டு வரும் பொழுது இந்த நல்ல கொழுப்புனால இந்த பித்த நீரினுடைய தன்மை நல்ல விதமாக இருந்து செரிமானத்துக்கு உதவுற வகையில் இருக்கும். இதே மாதிரி தேவையில்லாமல் நம்ம தேங்காய் எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கிட்டாலோ, பீஸா பர்கர் இந்த மாதிரி மார்ஜரின் சேர்ந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலோ இந்த கெட்ட கொழுப்புன்னு சொல்லக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக உடம்புல சேர்ந்துடும். இந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவு அதிகமாகும் பொழுது அது வந்து கொஞ்ச நாள் கழித்து கல்லாகவே மாறிடும். இதை தான் நம்ம பித்தப்பை கல்லுன்னு சொல்கிறோம். இந்த பித்தப்பை கல் உருவான பிறகு இப்போ நடைமுறையில் வந்து சிகிச்சைனா அதை பித்தப்பையவே எடுக்கிறது தான் இருக்குது. இது மிக மிக தவறான விஷயம். இதை எடுத்த பிறகு செரிமான கோளாறு அதிகமாக ஏற்படும். ஒரு சில பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கூட வரும். ஏன்னா ஒரு சில கொழுப்பு ஹார்மோனுக்கு இந்த பித்த நீர் வந்து அத்தியாவசியமான காரணியாக கூட இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பித்தப்பை சர்ஜரிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இதை எப்படி இயற்கையாக தடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, நம்ம நல்ல கொழுப்பு நிறைந்த நல்லெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிறது, அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய நல்ல கொழுப்பு நிறைந்த புரத பொருட்களான பாதாம், பிஸ்தா, அக்ரோட்டு இந்த மாதிரியான பருப்பு வகையில் உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது. இதை நம்ம கீப்பப் பண்ணிக்கிட்டு அதிகமான தண்ணி அதிகமாக குடிக்கும் பொழுது ஒருவேளை கெட்ட கொழுப்பு வந்து பித்தப்பையில் சேர்ந்தாலும் கூட அதனுடைய நீர்த்துவத்தை அதிகமாக்கும் பொழுது அது நல்ல கொழுப்பாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. இதை நம்ம தொடர்ச்சியாக கீப்பப் பண்ணிக்கிட்டு அந்த வகையில் பழங்கள் வந்து இந்த பித்தப்பைக்கல்லை குறைக்கிறதுக்கு மிக முக்கியமான இயற்கை வரப்பிரசாதமாக இருக்குது. அந்த வகையில் எந்தெந்த பழங்கள்னால் தர்பூசணி, வெள்ளரி பழம் இதெல்லாம் வந்து நீர்த்தன்மையை அதிகரிக்கக்கூடியது. இது அதிகமாக எடுத்துக்கிட்டு நம்ம காய்கறி வகையில் பார்த்திங்கன்னா பூசணிக்காய், சுரைக்காய் இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக எடுத்துகிட்டு வந்தோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம ரத்தத்தினுடைய நீர்த்தன்மை அதிகமாகும் பொழுதே கொழுப்பினுடைய அடர்வுத்தன்மையும் குறைஞ்சி ஈஸியாக செரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒருவேளை கல் உருவாயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி உடச்சி வெளியேற்றுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இயற்கை மருந்துன்னு பார்க்கும்போது நீர்முள்ளி, நெரிஞ்சில், சிறுகன்பீலை. இது வந்து பித்தப்பையில் உள்ள கற்களை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிறுநீரகத்தில் சேரக்கூடிய கல்லையும் உடைக்கக்கூடிய அளவில் ஒரு நீர் பெருக்கி செய்கையோடு இருக்குது. இதை நம்ம அதிக அளவில் பொடி பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகத்தினுடைய கழிவு நீக்கம் அதிகமாகும். கழிவு நீக்கத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி நம்ம உடலுக்கு இருந்தாலே நம்ம உடலில் சேரக்கூடிய கிருமிலேருந்து ஆரம்பித்து தேவையில்லாத அனைத்து விஷயங்களையுமே வியர்வையாகவும் சரி நம்மளுடைய சிறுநீர்லையும் சரி அதிக அளவில் வெளியேற்றக்கூடிய தன்மையோடு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பித்தப்பைக்கற்கள் சிறிய அளவில் உடஞ்சி தன்னைத்தானே ரத்தத்தில் கலந்து அதுக்கப்புறமா சிறுநீர் மூலமாக வியர்வை மூலமாகவும் கம்ப்ளீட்டாக வெளியேறும். அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய சிறுவிலை, நெரிஞ்சில், நீர்முள்ளி இந்த மாதிரியான விஷயங்களையும், தர்பூசணி, வெள்ளரி விதை இந்த மாதிரியான பழங்களையும், சுரைக்காய், நம்மளுடைய பூசணிக்காய் இந்த மாதிரியான காய்கறிகளையும் தொடர்ச்சியாக உணவில் எடுத்துகிட்டு வந்து தண்ணியை அதிகமாக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பித்தப்பைக்கல் வந்த பிறகு தடுத்துடலாம். வர்றதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல கொழுப்பு நிறைந்த நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் உணவில் சேர்த்துக்கிறது, கெட்ட கொழுப்புகள் அதிகமாக உள்ள தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி மார்ஜரின் இந்த மாதிரியான வனஸ்பதி இந்த மாதிரி பாம் ஆயில் இந்த மாதிரி விஷயங்களை குறைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது ஏற்படாமே தடுத்துடலாம். இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கீப்பப் பண்ணிக்கிட்டு நல்ல காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்டுட்டு மனசை கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த பித்தப்பைக்கல்லேருந்து எந்தவித மருத்துவ சிகிச்சையும் இல்லாமல் செலவும் இல்லாமல் நம்ம தன்னைத்தானே தற்காத்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம்.
நன்றி. நாளை மேலும் ஒரு நோயை எப்படி இயற்கையாக தீர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.